எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன்னா நாங்கள் எழுதுறது தானே. நாங்கள் பஞ்சகவ்யம்னு எழுதவே இல்லையே. ஏன்னா அது எவிடன்ஸே இல்லையே. எங்கே என்ன மருத்துவத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலும் அது நிரூபிக்கப்பட்டு விட்டால் இது எங்களோட மருத்துவம் சார். அப்போ நாங்கள் அந்த நிரூபணத்தை நாங்களை அக்செப்ட் பண்ணிக்கல, எழுதவே இல்லை, அந்த மருந்தை நாங்கள் ஸ்வீகாரம் பண்ணலைன்னா அப்போ அது நான் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். அப்போ ஏன் நான் எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்குது? ஏன்னா நம்பிக்கை சார்ந்தது. எங்கள் நம்பிக்கையில் எங்கள் வழி வழியாக நாங்கள் சாப்பிட்றோம், எங்கள் பாடி சொன்னது தப்பாக இருக்காது, நாங்கள் இன்னும் சாப்பிடுவோம், அப்படி தான் சாப்பிடுவோம்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் சாப்பிடுங்க. எல்லாருக்குமானதுன்னு சொல்லாதீங்க. நீங்கள் குடிச்சிக்கோங்க, உங்கள் ரிஸ்க் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்ல முடியும். இதில் அரசியல் கடந்து அரசியலுக்கு அப்புறம் வருவோம். இப்போ ஐஐடி மெட்ராஸோட இயக்குனர் இதை சொல்கிறாரு அப்படின்றது தான் இது ரொம்ப கவனம் பெறுது. ஐஐடி மெட்ராஸோட இயக்குனர் வந்து மருத்துவர் இல்லை. அவர் ரிசர்ச் பேப்பரை பார்த்துட்டு அவர் எங்கே மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு மாட்டு தொழுவத்தில் போய் பேசும்போது அதுக்கு ரிலேட்டடாக பேசலாம், மாட்டு கோமியம் ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு ஒரு பாமரனாக தான் அவர் பேசுகிறாரு. அந்த இடத்துல ஒரு ஐஐடியோட இயக்குனர்ன்ற அந்த கண்ணோட்டத்திலேருந்து அவர் பேசலை. அவர் இந்த பாரசீக மதத்திலேருந்து அந்த பின்புலத்திலேருந்து வந்தவர், இந்த நம்பிக்கைகள் கொண்டவர், அதை ரிசர்ச் படிச்சுட்டு ஒருவேளை நம்ம மதத்துக்கும் இந்த ரிசர்ச்சுக்கும் மேட்சிங் இதை போய் நம்ம இந்த மாட்டுத் தொழுவத்தில் பேசும்போது சொன்னால் இன்னும் கொஞ்சம் மேட்சிங் பொருத்தமாக இருக்குது, ரெலவெண்ட்டான டாபிக் நம்ம பேசுகிறோன்னு அவர் நம்பி பேசுகிறாரு. ஒரு மருத்துவர் இதை சொன்னால் அதுக்கு இருக்கிற பலம் வேற. அவர் ஐஐடியில் டைரக்டராக இருந்தாலும் இஸ் நாட் அ டாக்டர், மெடிக்கல் டாக்டர். மருத்துவர் சுமந்த் ராமன் சொல்கிறாருல்ல, என்ன சொல்கிறாரு? இப்போ பஞ்சகவியத்தை ஏன் வந்து பேன் பண்ணுங்க, ஏன் வந்து சித்தா? ஆமாம், பஞ்சகவியத்தை நம்ம பேன் பண்ணணுன்றது வந்து, அதாவது இன்னொரு ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசனை போய் கிரிட்டிசைஸ் பண்ணுறது எங்கள் வேலை இல்லை. எங்கள் ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசனே நாங்களே கிரிட்டிசைஸ் பண்ணி அதை சரி பண்ண முடியுமே தவிர, உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் பேன் பண்ணுங்க, நாங்கள் போய் எப்படி சார் அவங்களே சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. கேளுங்க, அப்படி நாங்கள் பர்சனலாக மெடிக்கல் பாடியாக இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனராக அப்படி சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அரசுகிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம அரசுகிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா, அதுவும் ஒன்றிய அரசுகிட்ட இருக்க பிரச்சனை என்னென்னா, இந்திய வம்சாவளியில் வந்து சில ஃபெய்த்தை வந்து அரசே எடுத்துக்குது. சமஸ்கிருதம் வந்து உயர்ந்த மொழி, பழைய மொழின்னு சொல்கிறாங்க, அதுக்கு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இல்லைங்க அப்படின்னு சொன்னால், இல்லை அப்போ நமக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும்ல, இந்தியான்னு பேர் வச்சிட்டோம், அதுக்கு பாரத்ன்னு பேர் வைக்கணுன்றாங்க. பாரத்ன்ற பேர் எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க நீங்கள் திடீர்னு அப்படின்னா, இல்லை அது வந்து அந்த புராணத்தில் வருது, அதனால் அந்த பேர் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம பஞ்சகவியன்றது நமக்கு ஏற்கனவே புராணத்தில் வருது, ஆயுர்வேதாவில் வருது, அதனால் ஆயுர்வேதா தான் நம்ம இண்டிஜினியஸ் மெடிசன், அதை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எதற்காக இதை சொல்கிறாங்கன்னா எவிடன்ஸ் பேஸ்டாக சொல்லலை. ஏற்கனவே ஒரு ஐடியா இருக்கு, அதை நாங்கள் அந்த ஐடென்டிட்டி, இது நம்ம ஐடென்டிட்டி இல்லையா, நம்ம ஐடென்டிட்டி நம்ம எப்படி விடுறதுன்னு அவங்க கேட்குறாங்க.